அதே மாதிரி சேம் டோன் ஒன்று இன்னொன்று வந்து இந்த இரும்பு காலம் அறிவிப்பு வந்தோடனே வெளியானுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாகரிகம் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த நாகரிகம் வந்து இங்கே ஆரம்பிக்கலைங்க, வேற இடத்துல ஆரம்பிச்சு சொல்லி வலதுசாரிய கருத்துக்கள் கொண்டவங்க வந்து அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நாகரிகம் இங்கே ஆரம்பிக்கலன்னு சொல்றாங்களே, அந்த கருத்தை எப்படி பார்க்குறேன், இல்லாட்டா எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அது? இந்த நாகரிகம் இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ன ஆரியர்கள் மாதிரி கைபர் கணவாய் வழியெல்லாம் வந்தோமா, இல்லை திராவிடர்கள் மாதிரி ஒரு தமிழ்நாடு பிரச்சனையில் இருந்தப்போ பூந்து வந்தோமா? நமக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு மொழியோ அல்லது இந்த மண் சாராத பழக்க வழக்கங்களோ இருக்கா? ஒன்றும் கிடையாது. இது என்னென்னா, இப்போ அவங்க வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் அல்லது அவமானத்தில் அல்லது இயலாமையில் இருக்கிறப்போ அதை தீர்த்துக்க வழி இல்லைன்றப்போ, உதாரணத்துக்கு உங்கள் சட்டையில் வந்துட்டு ஒரு நீளம் கொட்டிருச்சு, துவைச்சு பார்க்குறீங்க, போகவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இது துவைக்க முடியாதுன்னு முடிவு வரப்போ அடுத்தவன் சட்டையில் கொண்டு போய் நீளத்தை ஊற்று, சேம் டிசைனாக இருக்கு. அப்போ என்னென்னா என்ன மாதிரி அவனையும் ஆக்கிறது இருக்குல்ல. இங்கே இருக்கக்கூடிய தமிழர் இல்லாதவர்களுக்கு இந்த மனநிலை இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எதை பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சி ஒத்துக்கி நம்ம பேரில் எழுதுவாங்க. இப்போ ஆரியர்கள் வந்து தமிழர்களை வந்துட்டு வந்தேரிகள்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. திராவிடர்களும் அதே முயற்சியில் தான் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னை மட்டும் நீ தனியாக சொல்லிடக்கூடாது, என்ன சொல்லணும்னா நான் உன்னையும் சொல்லுவேன் அப்படின்ற அந்த மனநிலை தான் அதுக்கு காரணமே தவிர அது தமிழர்களுடைய குற்றம் கிடையாது. புரியுது?